டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், காவேரி மருத்துவமனை, ஆழ்வார்பேட். மைட்ரல் வேல்வ், நேட்டிவ் மைட்ரல் வேல்வ் என்னும்போது இந்த மைட்ரல் வேல்வ் சுற்றி ஒரு ஃபைப்ரஸ் இது இருக்கும், நல்லா ஸ்டஃபாக இருக்கிறதுக்கு. ஏன்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அதிகம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் லெஃப்ட் ஏட்ரிக்கும் நடுவில். பட் சில பேருக்கு அந்த ஃபைப்ரஸ் இது வந்து கால்சியம் ஆகிடும். கால்சியம் ஆகிட்டா அதுக்கு பேர் மைட்ரல் ஆனுலார் கால்சியம்னு சொல்கிறது. இந்த மைட்ரல் ஆனுலார் கால்சியம் வரக்குள்ள சில பேருக்கு சுருக்கம் வரும் வேல்வில், சில பேருக்கு வால்வில் லீக் வரும். இந்த பேஷண்ட்டுக்கு ரெண்டுமே இருந்தது, சுருக்கம் அதிகமாக இருந்தது, லீக்கும் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்கேத்தீட்டர் வேல்வ் அதில் கொண்டு போய் பொருத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒன்று அங்கே ஆங்கரிங் அங்கேயே பொருந்தணும், ரெண்டாவது வால்வை சுற்றி லீக் வரக்கூடாது. மைட்ரல் வேல்வ் வந்து எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர், நம்ம போடுற வேல்வ் வந்து சர்க்குலர் ஸ்ட்ரக்சர். தேர்ட் திங் வந்து மைட்ரல் வேல்வும் பிளட் வெளியில போறது, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அவுட்ஃப்ளோ ட்ராக்ட்னு சொல்றது, அதுவும் ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட். இந்த வேல்வ் ரொம்ப டீப்பா போச்சுன்னா அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும், ரொம்ப மேலே வந்துச்சுன்னா அந்த வால் வழியா லீக் வரும். ஸோ இதுக்கு சர்ஜரி வந்து மைட்ரல் ஆனுலார் கால்சியம் சர்ஜரி வந்து ரிஸ்க் அதிகம். அதுவும் ஹெவி கால்சியம் இருக்கும்போது அந்த கால்சியம் ஃபுல்லா எடுத்துட்டு சர்ஜரி பண்ணணும். அந்த கால்சியம் ரிமூவ் பண்ற மெக்கானிசமே வந்து பாடியில ஒரு சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணும். அதுவே வந்து பேஷண்ட்டுக்கு நல்லதில்லை. ஏன்னா மார்டாலிட்டி ரேட் அப் டு 30% வரைக்கும் இருக்கு 1 monthல. டிரான்ஸ்கேத்தீட்டர் வேல்வ் அசச் நார்மலா போடுறது கஷ்டம். ஸோ ப்ரொசீஜர் இப்போ இது வரைக்கும் டெவலப் பண்ணது வந்து அதே டிரான்ஸ்கேத்தீட்டர் வேல்வை ஹார்ட் ஓப்பன் பண்ணி மேலே லெஃப்ட் ரைட்டில் வந்து டைரக்ட் விஷுவலைசேஷன்ல இம்ப்ளான்ட் பண்றது தான் so far டெக்னிக் ஹஸ் பின் யூஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட். என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த சேம் ப்ரொசீஜர் ஹார்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்றோமோ அது கால் வழியா ஒரு சின்ன கட் பண்ணி டைரக்டா அந்த வால் பொறுத்துனது. ரெண்டாவது வந்து அந்த வால்வை சுத்தி எக்ஸ்டர்னல் ரேப், அடிஷ்னலா ஒரு ரேப் கொடுத்து, ஸோ அது ஆங்கரிங்க்கு வால் உட்கார்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், லீக்கையும் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் அது கொண்டு போயிட்டு அந்த பலூன் வச்சு வால் ஓப்பன் பண்ணிட்டு, டெக்னாலஜி வந்து 3D எக்கோ அண்ட் சிடி ஸ்கேன் அதை யூஸ் பண்ணி அது ரெண்டுமே கேத்லாப்ல வந்து பார்த்து வால் சரியா பொருந்தினதுக்கு அப்புறம் அதை எடுத்தது. தேர்ட் மேஜர் ப்ராப்ளம், இந்த வால் பொருத்தும் போது மூமெண்ட் ஒரு சைடு இல்லை ஒரு சைடு இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதுக்கு அயோட்டிக் வேல்வ்ல ஒரு பலூன் வச்சு இன்ஃப்ளேட் பண்ணி கிஸ்ஸிங் பலூன் சொல்றது, இங்க ஒரு பலூன் இங்க ஒரு பலூன், அப்போ ஓரியன்டேஷன் வில் பி டைரக்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் in the world it's been done. கால் வழியா டிரான்ஸ்கத்தீட்டர், டிரான்செப்டல், mitral valve in MAC, mitral annular calcium, with so much planning and 3D modeling. Patient is doing well. For 3 weeks ஆயிடுச்சு, she is at home. இந்த breathlessness எதுவும் இல்லை, நார்மலா இருக்காங்க, நார்மலா சாப்பிட முடியுது.